வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் அதிக ரிச்னஸோட டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் நான் ஒரு முழு தேங்காவை எடுத்து உடச்சி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களால் இந்த மாதிரி துருவ முடியும்னா துருவிக்குங்க, இல்லைனா பெருசாக துருவி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டு தேங்காவில் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வறுக்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி வறுக்கக்குள்ளே தேங்காவோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லமும் உருகி வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு தேங்காய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க தேங்காய் பெரிய தேங்காய், முழு தேங்காயும் சேர்த்ததுனால 200 கிராம் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்குங்க. கம்மியாக வேணுன்னா ஒரு 50 கிராம் வெல்லம் குறைச்சிக்குங்க. ஆனால் இந்த வெல்லம் இந்த தேங்காவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காயும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். வெள்ளம்லாம் நல்லா உருகி நல்லா சேர்ந்து வரட்டும். அடுப்பை குறைச்சி வச்சே செய்யுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா உருகி இப்போ 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தேங்காயோடு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட உள்ளே வைக்கிற ஸ்டஃப்டு ரெடி ஆகிடும். வெல்லம் எல்லாமே உருகிடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கடைசியாக மில்க் மேடு சேர்க்க போகிறோம். மில்க் மேடு சேர்க்கக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆனில் வைக்காதீங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் சேருங்க. நான் ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். உங்கள் மில்க் மேடு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா பால் பிடிச்சி வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மில்க் மேடு சேர்க்கக்குள்ள நல்லா ஒரு ரிச்னஸ் கொடுக்குங்க. நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். 3 முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை எக்ஸ்ட்ரா வேணால் முட்டை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சு ப்ரெட்டை நல்லா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா முட்டையை அடிச்சிக்கலாம். நல்லா நுர வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுர வர அளவுக்கு நடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த சைஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். குட்டி ப்ரெட், இது பேபி ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது இந்த சைஸ் நமக்கு நல்லா முட்டையில் முழுகி வச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் 30 ரூபா தாங்க. இதோட ரேட்டும் 30 ரூபா தான். இப்போ இந்த ப்ரெட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் கொஞ்சமாக இருக்கிறதுனால மறுபடியும் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பட்டர் எல்லா பேன்லேயும் வர்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த குட்டி ப்ரெட்டை இந்த முட்டையில் நல்லா முழுக வச்சு அதுக்கப்புறம் அந்த பேனில் சேர்த்துக்கலாம். இந்த குட்டி ப்ரெட்டுன்றதுனால இது எல்லா பக்கமும் சமமாக படுங்க. முட்டை சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு மெயினாக ரொம்ப பிடிக்குங்க அது. இதே போல் எல்லா ப்ரெட்டையும் நம்ம முட்டையில் நல்லா முழுக வச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா நெய் சேர்த்துக்குங்க. நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வேணால் செய்யலாம். நான் மொத்தமாக இதில் 7 ப்ரெட்டு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாகவே வெந்துருங்க. இது குட்டி ப்ரெட்டுன்றதுனால உடனே திருப்பி போட்டுருங்க. அடுப்பு ஒரு மிதமான சூட்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கங்க, வேக வச்சு எடுத்துக்கங்க. என்னால் சூடு தாங்க முடியுன்றதுனால நான் கையாலேயே விட்டு கொடுத்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்ச மாதிரி திருப்பிக்குங்க. அவ்வளோதான். மறுபடியும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிட்டதுனால கரண்டியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லுது. நானே சண்டை போட்டு தான் எடுக்கிறதா இருக்குது. இப்போ சென்டராக விட்டிங்கனாக்கா பட்டர் எல்லா பக்கமும் போயிடும். எப்பவும் போல தாங்க ப்ரெட் ரோஸ் எப்படி திருப்பி போட்டு எடுப்போம் அதே மெத்தட் தாங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். மறுபடியும்
திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்லேயே எடுத்துடலாம். ஏன்னா குட்டி ப்ரெட் இல்லைங்களா? அவ்வளோதான். இது 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் 30 செகண்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்துடுறேன். சீக்கிரமாக வெந்துருங்க இது குட்டி ப்ரெட்டு. இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஸ்வீட்டும் ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் மில்க் மேட் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இது மெயினுங்க, ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும் இதோட டேஸ்ட்டு. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்காதுனாக்கா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஸ்வீட்டை கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சமாக உருட்டினா போல் நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சுட்டு அவ்வளோதாங்க. நடுவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ நடுவில் வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. மறுபடியும் மேலே வைக்கிற ப்ரெட்டுக்கு மேலேயும் கொஞ்சமாக நான் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு மேலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. சிம்பிளுங்க, டேஸ்ட் ஆனால் ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் ஆம்லேட் வித்தியாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்யக்குள்ளேயே ஒரு 3 பீஸ் காலியாக போயிடுச்சு. பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பைட் வைக்கக்குள்ளேயும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக குட்டி ப்ரெட்டுன்றதுனாலையும் அதே சமயம் உள்ள மில்க் மேட்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, ஸ்டஃப்டுக்கு தேங்காய் வச்சுருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலவே இருக்கும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அதுக்குள்ளே இன்னொரு பைட் நான் போயிட்டேன். நான் பேசிகிட்டே டக்குன்னு ஒரு பைட் இன்னொரு பைட்டும் போயிட்டேன். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக சுற்றி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா எல்லாம் காலி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட குட்டி ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு ப்ரெட் ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணியாச்சு என்னோடய ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.